இப்போ பேசிக் டெஃபினேஷன் என்னன்னா மேக்ஸ் டேம் யாரில் இருக்கோம், மினி டேம் யாரில் இருப்பாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸ் டேம்னு சொல்லி இருக்குது. மேக்ஸ் டேம்ஸ் யாருன்னா சம் ஆஃப் த சம் டேம்னு தெரியும், ஆங்கிற டேம் இருக்கும். பிஆர்கியூ சப்போஸ் டூ ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா, பிக்யூ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு யாரெல்லாம் வந்து மேக்ஸ் டேம் இருப்பாங்கன்னா பிஆர்கியூ, நெகேஷன் பி ஆர் கியூ, negation P or negation Q and P or negation Q. இந்த 4 டேம் காம்பினேஷன் வர்றது வந்து தான் வந்து மேக்ஸ் டேம். இது 6 டேம் வச்சு நம்ம போடுறோம். அதே வந்து மினி டேம் அப்படிதான் யார் வராங்கன்னா, மினி டேம் யாருல வராங்கன்னா அண்டுங்கிற டேம் வச்சு வருது மினி டேம். அப்போ அண்டுங்கிறது என்னது உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட் டேம் என்ன வரும், P and Q, negation P and Q, negation P and negation Q, P and negation Q. சரிங்களா? சரி, இப்போ என்ன மீனிங்னா சிஎன்எஃப்க்கும் பிடிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பிசிஎன்எஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பிசிஎன்எஃப்ல வந்து என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பிஎன்எஃப் இந்த மாதிரி கண்டினியூட்டி வரலாம். பட் இங்கே என்ன, சப்போஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக, அதாவது பிஆர்கியூ கரெக்டுங்களா அண்டு நெகேஷன் பி ஆர் கியூ, இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக பேரில் வந்து எது இருக்கணும்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி இருக்கணும் எங்கே, பிசிஎன்எஃப்ல. பட் சிஎன்எஃப்ல அப்படி தேவைப்படாது. மேபி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் வரலாம் ஆர் டபுள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கூட வரலாம். இது வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு இது பார்த்தோம். இந்த மாதிரி கூட ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணலாம் எங்கே, சிஎன்எஃப்ல வெறும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கூட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் கம்பல்சரியாக இங்கே என்ன ஆகணும், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி இருக்குதுன்னா அதனுடைய சம்மேஷன் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டேம் இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் த எக்ஸாம்பிள் வெறும் பிங்கிற இருக்குது, பட் நமக்கு கிவன் த ஸ்டேட்மெண்ட் பிக்யூ இருக்குதுன்னா இதை வந்து நம்ம பிசிஎன்எஃப்பை மாற்ற முடியும், பிசிஎன்எஃப்பை மாற்ற முடியும். பட் சிஎன்எஃப்ங்கிறது வந்து வெறும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாவே சிஎன்எஃப் தான், வெறும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருந்தாவே சிஎன்எஃப் தான். பட் பிசிஎன்எஃப்ங்கிறது தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கம்பல்சரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற முடியும். இப்போ எப்படி வெறும் பிங்கிற டைம் எப்படி வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறோம் அப்படிங்கிற ஒர்க்கு தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ எப்படி மாற்றுறோம்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு ஐடென்டி ஃபார்முலா. ஐடென்டி ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா பிஆர்எஃப், அதனோட ஃபார்முலா என்னது, பின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் வெறும் பிங்கிற ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட ஃபால்ஸ், அதாவது கான்ட்ராடிக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், கியூங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பட் இங்கே சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. அந்த எப்போ வந்து நான் டெஃபினேஷன் என்ன எழுதுறேன்னா, இந்த எப்புங்கிற டெஃபினேஷன் என்ன எழுதுறேன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு பிஆர். இந்த எப் எப்படி எழுதுனா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேஸ்க்கு வந்து கியூ அண்டு நெகேஷன் கியூ. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பேருக்கு மிஸ் ஆகுது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெறும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இங்கே டபுள் ஸ்டேட்மெண்ட் கேஸு, பட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் வருது. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே மிஸ் ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் இந்த எஃப்னு வச்சுக்கிட்டு அந்த எஃப்க்கு பதிலாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்கு, பிசிஎன்எஃப்க்கு. அப்போ இதுக்கப்புறம் என்ன அப்ளை பண்ண போறீங்கன்னா, இதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது, ரெண்டு ஆப்ரேட்டர் வந்தாலும் நம்மளுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், பிஆர்கியூ அண்டு பிஆர் நெகேஷன் கியூ. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னாச்சு, அண்ட் ஆப்ரேட்டர் வெளியே இருக்குது, ஆர் ஆப்ரேட்டர் உள்ளே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் காம்பினேஷன் இருக்குது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் காம்பினேஷன் இருந்தாவே நம்மளுக்கு வந்து பிசிஎன்எஃப். ஓகேங்களா? பட் சிஎன்எஃப்க்கு என்னது, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் வரலாம், இல்லை எத்தனை ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் ரெண்டு வரலாம், இல்லை மூணு ஸ்டேட்மெண்ட் தான் மூணும் வரலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரணும். சப்போஸ் ஆறும் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிருந்தா ஆறும் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, மூணு ஸ்டேட்மெண்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? திஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பிசிஎன்எஃப்ல. சரி, இதே கேஸுக்கு எப்படி சார் டிஎன்எஃப் அண்ட் பிசிஎன்எஃப் கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு இப்போ சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணணும், ஐடென்டி ஃபார்முலா இதை வச்சுட்டு எஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா ஆறு போட்டு எஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆறு போட்டு எஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் பிடிஎன்எஃப்.
ஓகே, எஃப் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆர் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணால் பிடிஎன்எஃப், சாரி பிசிஎன்எஃப் என்னது பிசிஎன்எஃப். அதே பிடிஎஃப் என்எஃப்க்கு என்ன வரும், ஆர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, அதாவது ட்ரூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, அதாவது பி அண்டு ட்ரூ இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா மீனிங் என்ன, ட்ரூவோட ஸ்டேட்மெண்ட் என்ன, பி அண்டு நெகேஷன். இங்கே வந்து இங்கே அண்டுக்கு பதில் என்ன வரும், ஆர்னு வரும். பி அண்டு நெகேஷன் பி வந்து ட்ரூ, டாட்டாலஜி கிடைக்கும். சரிங்களா, இது எப்படி பால்ஸுக்கு வந்து கான்ட்ராடிக்ஷன் வருதோ ட்ரூக்கு வந்து டாட்டாலஜி கிடைக்கும். சரிங்களா, அப்போ இங்கே வந்து மிஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட் என்னது, பி அண்டு மிஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட் வந்து கியூ தானே. அப்போ கியூ ஆர் நெகேஷன் கியூ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எகெயின் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணுவீங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல என்ன சொல்லுது, பி அண்டு கியூ ஆர் பி அண்டு நெகேஷன் பி அண்டு நெகேஷன், அவ்வளோதான். அப்போ இதை பார்த்துங்க, இது பிடிஎன்எஃப் மாறிடும். அப்போ ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து பிசிஎன்எஃப்போ பிடிஎன்எஃப்போ மாற்ற முடியும். என்ன ஃபார்முலா, இந்த ஐடென்டி ஃபார்முலா வச்சுட்டு நம்ம மாற்ற முடியும். சரிங்களா, இந்த ஐடென்டி ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு டாட்டாலஜி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லா பார்த்துங்க, அண்டு போட்டு டாட்டாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் பிடிஎன்எஃப். ஆர் போட்டு கான்ட்ராடிக்ஷன், எஃப்ங்கிறது ஃபால்ஸு, கான்ட்ராடிக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது பேர் பிசி. சரிங்களா, அப்போ இங்கே நியூ டேம் என்ன சொல்லிக்கிறேன், காம்பினேஷன் ஆஃப் மினி டேம் வந்ததுன்னா, ஓகேங்களா, காம்பினேஷன் ஆஃப் மினி டேம் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, காம்பினேஷன் ஆஃப், அதாவது இதுக்கு ஃபுல்லாக ப்ராக்கெட் போட்டு ஆறுங்க சிம்பிள் வந்துச்சுன்னா, சரிங்களா, இப்படி காம்பினேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, பிடிஎன்எஃப். அதே இந்த 4 டேமோட காம்பினேஷனில் நம்மளுக்கு வந்து அண்டு சிம்பிளோட வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, அண்டு சிம்பிளோட இந்த காம்பினேஷனில் வந்ததுன்னா தட் நேம் இஸ் கால்டு எ பிசிஎன்எஃப். ஓகேங்களா, இதுதான் வெரி பேசிக் ஐடியா பிடிஎன்எஃப் அண்ட் பிசிஎன்எஃப். சரிங்களா, அப்போ சிஎன்எஃப்னா என்ன தெரிஞ்சிருப்பீங்க, டிஎன்எஃப்னா என்ன தெரிஞ்சிருப்பீங்க.